அனைவருக்கும் வணக்கம். கடக லக்னத்தில் பிறந்த அனைவருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும், திருமணம் எப்படி இருக்கும், இதெல்லாம் இது எல்லாத்தை பற்றியும் இன்றைக்கி பார்ப்போமா. அதாவது பொதுவாக இந்த கடக லக்னத்தில் பிறக்கிறதுக்கே கொடுத்து வைக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு நாடாளும் ராசினே சொல்லலாம். இந்த லக்னத்தில் பிறந்தவங்க பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் வந்து பெரிய பெரிய அரசியல்வாதிகள், தலைவர்கள், நாட்டை ஆண்டவங்க, ஒரு மாநிலத்தை சீஃப் மினிஸ்டராக இருந்தவங்க, மந்திரிகளாக இருந்தவங்க, எம்பியாக இருக்கிறவங்க, இந்த மாதிரி நிறைய வந்து இந்த கடக லக்னத்தில் பிறந்தவங்க தான். ஏன்னா இது வந்து ஒரு இதுக்கு இந்த இந்த இயற்கையாகவே அந்த லக்னத்துக்கு வந்து அந்த மாதிரி அமைப்புகள் அமைந்து போச்சுங்க. புரியுங்களா? அதனால் இயற்கையாக இந்த கடக லக்னத்தில் பிறந்தவங்களும் பார்த்தீங்கன்னாக்கே அவங்களுக்கு குணம் நல்லாயிருக்கும். அதாவது வந்து அந்த லக்னம் வந்து பார்த்திங்கன்னா கடகம் வந்து அதுக்கு அதிபதி சந்திரன். கடகமே வந்து ஒரு பெண் ராசி. பெண் ராசினாலே பார்த்தீங்கன்னா அந்த குணநலமெல்லாம் அவ்வளோ சிறப்பாக இருக்குங்க. புரியுங்களா? அதுலேயே ஒரு பெண் பிறந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், அந்த அந்த பெண்ணுக்குரிய அனைத்து இந்த நளினங்களும் அந்த பெண்ணுக்கு இருக்கும். பார்க்குறதுக்கும் நல்லா இருப்பாங்க. புரியுங்களா? மகாலட்சுமி போல் நல்லா இருப்பாங்க. இதில் வந்து எதாவது வேறு பாவகிரகங்கள் சேராமல் இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி இயற்கையாக வந்து ஒரு கடகலக்னம்னாவே இப்படி தான் இருப்பாங்க. புரியுங்களா? அந்த முகமே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இன்டலெக்சுவல் லுக். என்ன சொல்லுங்க, படித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல விவரம் தெரிஞ்சவங்களும், அதாவது ஆணாக இருக்கட்டும் ஒரு பெண்ணாக இருக்கட்டும், அந்த முகம் எப்படி இருக்கும் பாருங்கள், பிரகாசமாக இருக்கும் இல்லைங்களா? ஏன்னா அவங்க 2ஆம் இடத்துக்கு அதிபதியே சூரியன் தான். சூரியன் எப்படி இருக்கும், தகுனா அப்படியே அவங்க முகமே பார்த்தீங்கன்னா தகுன்னு இருக்கும். இவங்களுக்கு எல்லாமே விஷயம் தெரியும், இவங்க நல்லா படித்தவங்க அப்படின்னு பார்க்கும் பொழுதே அவங்க முகத்தில் தெரியும். பார்த்தீங்களா? அந்த இன்டலெக்சுவல் லுக் அது கண்டிப்பாக வந்து கடகலக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும். இந்த மாறுபாடு வரலாம். எப்படி வரலாம்னா, அதில் வேறு ஏதாவது பாவகிரகங்கள் எதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் வரும். இப்போ 2 சிம்மத்திலே வந்து ஏதோ ஒரு பாவகிரகம் இருந்ததுன்னா அந்த முகத்தில் அந்த மாற்றங்கள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் இயற்கை அமைப்பு இதுதான். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த கடகலக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த அது ஆணாக இருந்ததுனாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் இந்த ஆணாக இருந்தாலும் சரி, பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்ப நளினமாக எல்லாத்தோட ரொம்ப அட்ஜஸ்டபுளாக, அது பொண்ணும் சரி ஆணும் சரி, ஆண் யார் பிறந்தாலும் சரி ரொம்ப அட்ஜஸ்டபுளாக ரொம்ப அதாக இருப்பாங்க. ரொம்ப அப்படி நெளிஞ்சு பேசுவாங்க பாருங்கள். அந்த மாதிரி ரொம்ப அட்ஜஸ்டபுள் டைப்பாக இருப்பாங்க. ஒரு ஆணுக்கு வந்து ஒரு கடக லக்னத்தில் பிறந்த பொண்ணு அந்த லக்னத்தில் வேறு பாகங்கள் இல்லாமல் ஒரு அமைஞ்சிட்டா அவர் ரொம்ப கொடுத்து வச்சவர் தான். அப்படி வந்து அந்த கடக லக்னத்தில் பிறந்த பெண்கள் வந்து அவ்வளோ சிறப்பாக இருப்பாங்க. அதே போல் ஒரு ஆணும் அப்படி தான். அதாவது பொதுவாக அதாவது அதிபதி சந்திரன் இல்லையா? சந்திரன் வந்து யாரை சொல்கிறோம், கிரகங்கள்லேயே வந்து சூரியனை தகப்பன் என்றும் சந்திரனை தாய் என்றும் சொல்கிறோம். ஆனால் தாய் எப்படி இருப்பாங்க, கருணையோட பாசத்தோட அன்போடு தானே இருப்பாங்க. அதனால் கடகலக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கூட அந்த தாய் உள்ளம் இருக்கும். அது கணவனாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், அதில் மற்றவங்க எல்லாத்துக்கிட்டையுமே சரி, இயற்கையாகவே அவங்க அந்த மாதிரி ஒரு குணம், அது வந்து பாண்ட் கேரக்டர் அந்த மாதிரி இருக்கும். அதில் மாற்றங்கள் வந்து எப்படின்னா வேறு ஏதாவது பாவகரங்கள் இருந்தாலும் அந்த மாற்றங்கள் வேணும் நடக்கலாம் முடியாது. மற்றபடி இயற்கையாகவே அவங்களுக்கு இதுதான். ரொம்ப கருணை உள்ளம், தாய் உள்ளம், எல்லாத்துக்கிட்டே நல்லா பழகுது. குழந்தைகள்கிட்ட பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக பழகுவாங்க. அந்த மாதிரி வந்து அந்த கடகலக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இது உண்டுங்க. சரி, உங்களுக்கு 2ஆம் இடம் வந்து சிம்மமாக வருது. சிம்மம் வந்து உங்களுக்கு சார்ட்டு டிஸ்பிளே ஆகும், அது நீங்கள் பார்த்தீங்க. 1ஆம் இடம் இது, 2ஆம் இடம். கடகலக்னத்தில் பிறந்தவங்க கடகலக்னம் தான் 1ஆம் வீடு. அடுத்தது சிம்மம், அது 2ஆம் வீடு. மிதுனம் 3ஆம் வீடு. இப்படி வருஷம் வரும், அந்த டிஸ்பிளே ஆகும், அதில் பார்த்துக்கணும். அதே போல் இந்த கடகலக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 2ஆம் வீட்டுக்கு அதிபதியே வந்து சூரியனாக வர்றதுனால பேச்சு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப தெளிவாக நல்லா பேசுவாங்க. அந்த பேச்சில் வந்து ஒரு கம்பீரம் இருக்கும். சூரியன் அல்லவா, அதிகாரமாக பேசக்கூடிய அமைப்பு எல்லாமே நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஒரு இன்டலெக்சுவல் பேச்சு அவங்க பேச்சு இருக்கும். அதே போல் குடும்பஸ்தானாதிபதியாக சூரியன் வர்றதுனால தாப்பனடி சொத்து அல்லது தாப்பன் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு அரசு உத்தியோகத்தில் வேலை பார்க்குறவராக இருப்பார். புரியுங்களா? கவர்மெண்ட் உத்தியோகத்தில் பார்க்குறவராக இருப்பார். அப்பாவோட வருமானம் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் அந்த கடகலக்னத்தில் பிறந்தவங்களுக்கான வாய்ப்பு உண்டுங்க. அதே போல் இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துக்கு அதிபதியாக புதன் வரார். கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லாயிருக்கும். புதன் அதிபதி இல்லைங்கிறியா? அதனால் பார்த்தீங்கன்னா எதையும் ஒரு மேட்ரை வந்து ஒருத்தர்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது அப்படிங்கிறத ஈஸியாக மற்றவங்களுக்கு புரிய வச்சுருவோம். அந்த மாதிரி இவங்க வந்து கடகலக்னத்தில் பிறந்தவங்க வந்து கம்யூனிகேஷன் நல்லா தெளிவாக இருக்கும். குழப்பம் இல்லாமல் நல்லா தெளிவாக மற்றவங்களை ஈஸியாக சொல்லி புரிய வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு.
அதே போல் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரனாக வரும். 4ஆம் இடங்கிறது என்ன தெரியுங்களா? 4ஆம் இடங்கிறது வீடு, தாய், வண்டி வாகன சுகங்கள் இதெல்லாம். இவங்களுக்கு இயற்கையாகவே பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துக்கு அதிபதியே சுக்கிரனாக தான் வரும். சுக்கிரன் வந்து என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இகோலோக வாழ்க்கை படோடோப வாழ்க்கைக்கு அதிபதி. அதனால் ஈஸியாக இவங்களுக்கு வந்து இயற்கையாகவே நல்ல வீடு. அது வீடும் பாருங்கள் சுக்கிரனால ரொம்ப அழகாக லட்சுமிகரமாக வச்சுருப்பாங்க, ரொம்ப அழகாக வச்சுருப்பாங்க, ஆடம்பரமாக வச்சுருப்பாங்க. அது எல்லாமே அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைடெக்காக இருக்கும் இந்த வீடெல்லாம். வேறு ஏதாவது அது பலம் இழந்து போய் பாவரங்கள் பார்வை இருந்தால் இருக்காது. ஆனால் மற்றபடி நார்மலாக இருக்குது. சுக்கிரனா இங்கே ஆட்சியர் பெற்று உட்காந்துட்டாருன்னு வச்சுங்க, ரொம்ப அற்புதம். அவங்களுக்கு வந்து வண்டி வாகனம், காரு எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி இயற்கையாகவே அவங்களுக்கு வந்து 4ஆம் இடம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து 5க்கு அதிபதி செவ்வாய். அதாவது வந்து 5ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் வருவது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது விருச்சிக ராசியாக வர்றதுனால ஒரு ரிசர்ச் மைண்டு, படிப்பு ஏதாவது ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஒரு ரிசர்ச் மைண்டு. இது மாதிரி இதில் வந்து எம்பில் படிக்கிறது, பிஹெச்டி படிக்கிறது, இதுக்கெல்லாம் அமைப்புகள் உண்டு. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சிலருக்கு வந்து டாக்டருக்கு படிப்பான். இதில் வந்து கடகலக்கணத்தில் பிறந்தவங்களும் நிறையா டாக்டர் இருக்காங்க. 5, 9ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா மீனமாக வரும். மீனம் கடகலக்கணமே ஒரு தாய் கிரகம் அப்படின்னா நர்சிங்க்கெல்லாம் எப்படி இருக்கணும்? இப்போ நர்சிங் படித்தவங்களாம் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்லாம் ஒரு அந்த கருணை உள்ளம் இருக்கணும் இல்லைங்களா? அதனால் கடகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் டாக்டரு, ஒரு நர்சிங் படிக்கிறது, மெடிக்கல் லைனில் படிக்கிறதுக்கான அமைப்புகள்லாம் கண்டிப்பாக உண்டு. இது 5ஆம் இடம் அதை பிடிக்குங்க. புத்திரபாக்கியம்லாம் எந்த தோஷமெல்லாம் நீட்டாக கொடுக்கும். புரியுங்களா? அந்தளவுக்கு ஒரு அமைப்பு. அதே போல் 6க்கு அதிபதி குரு. 6ஆம் இடத்துக்கு அதிபதி குரு வர, அதாவது ருணரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்ல ஸ்தானத்துக்கு அதிபதியாக குரு வருகிறார். அதனால் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து நோய் வந்ததுன்னா அது வந்து இந்த குரு வந்து இந்த இனிப்புக்கு அதிபதி. அதனால் பார்த்திங்கன்னா சுகர் பிரச்சனை வந்துடலாம், கணையம் பாதிக்கப்படலாம். புரியுங்களா? இந்த மாதிரி அவர் அது மாதிரி ஏதாவது வந்து இன்னொன்று என்ன பண்ணிங்கன்னா இந்த குரு வந்து கொடுக்கும்போது கடகலக்கணத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் உடம்பு வர பல்கி ஆகிடும். ஏன்னா அது வந்து ஜலராசின்னு ஒன்று சொல்லுவோம். ஜலராசின்னு சொல்கிறதுனால வந்து உடம்பு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல்கி ஆகிடும். புரியுங்களா? அதனால் அவங்க கரெக்டாக டயட்டெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே போல் 7, 8க்கு அதிபதி சனி பகவான். இது வந்து என்னன்னா இவங்களுடைய வந்து திருமண வாழ்க்கை குறிக்கிறது. பொதுவாக வந்து கடகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் கல்யாணம் பண்ணுவாங்க, குழந்தை பெற்றுக்குவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளே ஓரளவுக்கு அன்னியும் நல்லா தான் இருக்கும். அப்புறம் போக போக பார்த்திங்கன்னா அதில் பெரிய ஒரு ஈடுபாடு வரும். ஏன் அப்படின்னா கடகலக்கணத்துக்கு 7ஆம் இடத்துக்கு சனி பகவான் வந்து இந்த லக்னத்துக்கு பகைப்பற்றுக்கிறான். அதனால் பார்த்திங்கன்னா லேசாக ஏதாவது உரசல் இருக்கும். இல்லைன்னா வந்து லைஃப் பார்ட்னருக்கு வந்து ஏதாவது உடல்நல ரீதியாக பாதிப்புகள் வரும். ஒரு பெண் ஜாதகம் வந்தால் கணவருக்கு பாதிப்பாக இருக்கும். அல்லது கடகலக்கணத்துக்கு பிறந்தவர் வந்து ஒரு ஆணாக இருந்தால் மனைவிக்கு ஏதாவது உடல்நல கோளாறுகள் கொடுக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த திருமண வாழ்க்கையில் மட்டும் கொஞ்சம் இரிட்டேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இதுவே வந்து லக்னத்தில் குரு வந்து பார்த்தோன்னா சூப்பராக இருக்கும். லக்னத்தில் குரு இருந்து 7ஆம் இடத்துக்கு பார்த்துட்டாருன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருந்துச்சுனாலும் திருமண வாழ்க்கையில் நல்லா தான் இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருந்துட்டால் இயற்கையான ஒரு அமைப்பு கடகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கை வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மற்றபடி மேஜராக ஒரு பிரச்சனை உதவிகள் இருக்காது. 9ஆம் இடத்துக்கு அதிபதியாக குரு வருகிறார். 9ஆம் இடம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உயர்கல்வி, தகப்பன், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெய்வ நம்பிக்கைகள், புரியுங்களா, கலாச்சாரம், பண்பாடு இவற்றுக்கெல்லாம் அதிபதி அது 9ஆம் இடம் தான். அது 9ஆம் இடத்துக்கு அதிபதி குருவே வர்றதுனால பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த கலாச்சாரம், பண்பாடு, ஈடுபாடு இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க அப்பாவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லாமே தெரிஞ்சவரா, குருவா, எல்லாத்துக்கும் உபதேசம் பண்ணக்கூடியவரா, அதான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வாத்தியாராக இருக்கலாம். இல்லைன்னா பார்த்திங்கன்னா இந்த சாஸ்திரமெல்லாம் ஓதுறாங்கல்ல ஐயர்கள், பிராமணர், இந்த மாதிரி அதான் அந்த மாதிரி சொல்லி கொடுக்குறவங்க எல்லாமே யார் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்கெல்லாம் குரு தான். அவங்க அப்பாலாம் அந்த மாதிரி இருக்க அந்த தொழில் பண்ணுறதுக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. புரியுங்களா? எந்த துறையில் இருந்தாலும் சரி பார்த்திங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா அதை சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு அமைப்பில் உண்டு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அது கடகம், அது மீனம்னு வர்றதுனால அவங்க ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்க அப்பாவோ இல்லை வேறு யாரோ வந்து வெளிநாடு போயிருப்பாங்க. வெளிநாடு போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள், ஜாதகருக்கே வெளிநாடு போகிறதுக்கான அமைப்புகள் உண்டு. குருவாக கடகலக்கணத்து குரு 12ல் உட்காந்துட்டாருன்னு வச்சுங்க, கடகலக்கணத்து குரு 12ல் உட்காந்தா இவங்களே வெளிநாடு போகிறதுக்கான அமைப்புகள்லாம் உண்டு. அதனால் இந்த மாதிரி கடகலக்கணத்துக்கு வந்து வெளிநாடு போகிறதுக்கான அமைப்புகளும் ரொம்ப பிரகாசமாக உண்டுங்க. அது மாதிரி 9ஆம் இடம் ரொம்ப சிறப்புங்க. அதனால் இவங்க வந்து எல்லாமே அந்த தர்மம், நியாயம், நேர்மை, இதெல்லாம் கலாச்சாரம், ஒழுக்கம் இதெல்லாம் ரொம்ப ஃபாலோ பண்ணுவாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து 10க்கு அதிபதி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய், உத்தியோகஸ்தானாதிபதி.
அதாவது அதான் அந்த கடகலக்கணத்துக்கு ஒரு பெரிய சிறப்பே. அவங்களாம் ஏன் வந்து நாடாளும் தகுதி பெற்றவர்கள் ஏன்னு சொன்னேன்னா, 9ஆம் இடத்துக்கு அதிபதியாக குரு வரார், 10ஆம் இடத்துக்கு அதிபதியாக செவ்வாய் வரார், 10ல் வேற வந்து சூரியன் உச்சம் பெறும். 10ஆம் இடங்கிறது தான் தொழில் ஸ்தானம். இப்போ சூரியன் எங்கே 10ல் போய் உச்சம் பெற்றால் அவன் பெரிய அரசியல் தலைவர் லீடர்னு அப்படின்னு சொல்லுவான். இப்போ கடகலக்கணத்துக்கு தான் 10ல் போய் சூரியன் உச்சம் பெறுங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடகலக்கணத்துக்கு பிறகு பெரிய தலைவராக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு அமைப்பு. யாருக்கு பார்த்தீங்கன்னா கடகலக்கணத்துக்கு வந்து சூரியன் 10ல் உச்சம் பெற்றிருந்தோ பாருங்கள், அவன் கண்டிப்பாக ஏதோ ஒரு துறையில் ரொம்ப, அதாவது வந்து அரசியல்வாதி தான் இல்லைங்க, அவங்க எந்த துறையில் இருக்காங்களோ அந்த துறையில் அவங்க தான் டாப்பாக இருப்பாங்க. ஒரு டாக்டர் மெடிக்கல் துறைனா அந்த மெடிக்கல் துறையில் அவங்க பெரிய பேர் புகழும் பெற்றவங்களாக இருப்பாங்க. புரியுங்களா? இந்த மாதிரி வந்து அந்த சூரியன் வந்து அவங்களை உச்சத்தில் கொண்டு விட்டுரும். அதுவே செவ்வாய் ஆட்சி பெற்று உட்கார்ந்து வச்சுங்க கடகலக்கணத்துக்கு. செவ்வாய் தான் என்றைக்குமே வந்து செயல்பாட்டுக்கு அதிபதி அவர் தான். சிலர் வந்து உட்காந்துட்டு ஆர்டர் போட்டுட்ருப்பாங்க. ஆனால் இந்த செவ்வாய் தான் வந்து உடனே போய் ஆக்ஷனில் இறங்குறது. புரியுங்களா? அப்போ கடகலக்கணம் காரங்க பூரா பார்த்தீங்கன்னா முன்னுக்கு நின்று எல்லா வேலையும் செய்வாங்க. ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி, முன்னாடி இருந்து செய்யக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே வந்து கடகலக்கணத்துக்கு உண்டு. அதனால தான் இவங்கெல்லாம் வந்து ஒரு அரசியல் கட்சினா ஒரு அரசியல் கட்சியெல்லாம் கட்டி ஆளணும்ல, அந்த தகுதி கடகலக்கணக்காரங்களுக்கு உண்டு. ஏன்னா அதுக்கு 5, 10க்கு அதிபதி செவ்வாய் அதுக்கு உதவி பண்ணும், ஆக்ஷன், அந்த மாதிரி ஒரு அமைப்பு உண்டுங்க. அதே போல் தொழிலில் வந்து பார்க்கும்போது இப்படி தான் இல்லை, 10ஆம் இடத்துக்கு செவ்வாய் வரதுனால பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்ஜினியரிங் படிச்சுட்டு, சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அதில் வேலை பார்க்குறது, வீடு கட்டி விற்கிறது, ரியல் எஸ்டேட் தொழில்கள் பண்ணுறது, புரியுங்களா? மிலிட்ரியில் போய் அதாவது இராணுவம், போலீஸு, இந்த மாதிரி இதில் வந்து வேலை பார்க்குறது, இதெல்லாம் ஆண்களுக்கு பொருந்தும். புரியுங்களா? டாக்டர் ஒன்றும் வரும்போது பார்த்திங்கன்னா அது பெண்களும் படிக்கிறாங்க, ஆண்களும் படிக்கிறாங்க. மெடிக்கல் லைனும் கடகலக்கணத்துக்குலாம் ஒர்க் அவுட் ஆகுங்க. மெடிக்கல் லைனும் ஒர்க் அவுட் ஆகும். போலீஸு, இராணுவம், அதே போல் இந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ் இந்த மாதிரி இதெல்லாம் இந்த லக்னத்துக்கு ஒர்க் அவுட் ஆகுங்க. இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கொஞ்சம் யோகங்கள் வேணும். அந்த குரு பார்வை இந்த மாதிரிலாம் இருக்கணும். அது மாதிரி இருக்கணும். பொதுவாக ஜென்ரலாக இந்த மாதிரி அமைப்புகள்லாம் அந்த கடகலக்கணத்துக்குலாம் உண்டுங்க. அதனால் இது ரொம்ப சிறப்பு. அதே போல் இந்த கடகலக்கணத்தை பேர் பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் அதில் உண்டு. பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் இந்த அதாவது மெடிக்கல் துறையில் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிலாம் வச்சு நடத்துகிறது. புரியுங்களா? இந்த மாதிரி அமைப்புகள்லாம் பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் இந்த லக்னத்தில் வந்து ஏற்படுவாங்க. இந்த மாதிரி அதே போல் 11ஆம் இடத்துக்கு அதிபதியாக ரிஷபம் வருதுங்க. 11ஆம் இடத்துக்கு ரிஷபம் வருவது பார்த்திங்கனாக்கா லாபஸ்தான அதிபதி. லாபஸ்தான ரொம்ப நல்லா இருக்குது. அது வந்து விவசாயம் சார்ந்த தொழில்கள், உணவு சம்மந்தப்பட்ட தொழில்கள், இவற்றின் மூலியமாக கூட ஆதாயம் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடங்க. ஆனால் மூத்த ஸ்தானம் வந்து 11ஆம் சுக்கிரனா வந்து சுக்கிரன் நல்லா இருந்ததுன்னா மூத்த சகோதரனோ சகோதரி இருப்பாங்க. அது எந்த கோளாறும் இருக்காதுங்க. 12ஆம் இடத்துக்கு அதிபதி பாருங்கள் புதன் வரார். 12ஆம் இடங்கிறது என்னன்னா வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய சயனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடமும் கூட. 12ஆம் இடம் புதனாக வருவது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. பார்த்திங்கன்னா இவங்களுக்கெல்லாம் அந்த படுக்கையில் கூட வந்து பார்த்திங்கன்னா பாட்டு, சங்கீதம் இதெல்லாம் கேட்டுக்கிட்டே ஒரு ஜாலியாக அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இவங்களுக்கு. 12ஆம் இடம் சயனஸ்தானம் வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது. புரியுங்களா? இதே போல் இந்த 12 3ஆம் இடத்துக்கு அதிபதியாக புதன் வருவதனால இந்த ஏஜென்சி தொழில்கள், கான்ட்ராக்ட் ஒர்க்கு, புரியுங்களா? கான்ட்ராக்ட் எடுத்தாலும் இப்போ வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா? அப்போ எல்லாம் அந்த பில்டிங் ஒர்க்கெல்லாம் பண்ணுறவங்கலாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்லாம் பண்ணுற கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறாங்க. அதாவது கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்து தொழில் பண்ணுறது, இதெல்லாமே வந்து இந்த கடகலக்கணத்துக்குரிய தொழில்கள்லாம். இந்த மாதிரி பொதுவாகவே கடகலக்கணம் வந்து ரொம்ப சிறப்பான லக்னம். இந்த லக்னத்தில் பிறந்தவங்க கொடுத்து வச்சவங்க தான். அவங்க அந்த யோக பாவம் மட்டும் அவங்க பர்சனல் ஜாதகப்படி கொஞ்சம் மாற வாய்ப்புகள் உண்டு. அதை அவங்க ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும். வாழ்க வளமுடன்.